ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பாட். ஸோ இது மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பாட். ஸோ இதுக்கு வந்து வெரிஃபைடு அந்த ஒரு டிக் மார்க்கும் இருக்கும். வெரிஃபைடான பாட். இது டெலிகிராமில் வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு பாட். ஸோ இது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சாட் பாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம், சாட் ஜிபிடி மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டே கொடுத்துக்கிற பாட். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சேஃபானது. நம்மளோட கான்வர்சேஷன் எங்கேயாச்சும் லீக் ஆகுன்ற அந்த பயமே கிடையாது. ஸோ இந்த பாட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த மைக்ரோசாஃப்ட் பாட்டு. இது வெரிஃபைடு பாட்டு தான். ஓகேங்களா? வெரிஃபைடு பாட் தான், வெரிஃபைட் டிக்கோடு இருக்கிற பாட். ஸோ ஆக்சுவலி இது மைக்ரோசாஃப்ட் அவங்களே கொடுக்குற பாட். ஸோ தட்ஸ் வை இந்த வெரிஃபை டிக் இருக்குது. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ராலாம் இருக்கும்போது வெரிஃபைடு டிக் அதுதான். இப்போ இங்கே ஸ்டார்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்டார்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரிப்ளை பண்ணோம். என்னென்னா, ஓகே ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸோ ஓகேங்களா, அதாவது நம்ம நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட் இப்போ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ அந்த பாட் ஆக்சஸ் பண்ணுற அந்த டெலிகிராம் நம்பரை ஷேர் பண்ணணும். எப்படின்னா, ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்குமோ அதே இடத்துல இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதை தட்டுங்க. ஷேர் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்கும். ஷேர் கான்டாக்ட் இருக்கும், அதை தட்டிடுங்க. அவ்வளோதான். ஓகே, அதாவது 30 மெசேஜ் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாட் ஹிஸ்ட்ரி வேண்டான்னா இங்கேயே வழக்கமாக நம்ம டெலிகிராமில் கிளியர் ஹிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி கிளியர் ஹிஸ்ட்ரி பண்ணிக்கலாங்குது. இப்போ நம்ம எதையாவது டைப் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது அதுவே கொடுத்துருவோம், எதாவது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நம்ம சாட் ஜிபிடியில் போட்டோம்னா ஒரு சில இது வரும்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு பேக் பண்ணிடுவோம். அவங்களே ஒரு சில சஜஷன் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நமக்கு வந்து நம்மளாக தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்போமா, வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோசாஃப்ட்னே கேட்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஓகே, இப்போ நம்ம சென்ட் கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா டாப்பில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் காட்டணும்னா அந்த இடத்துல வழக்கம் போல் ஒரு சாட்டில் வந்து நம்ம எப்படி மேலே பார்ப்போமோ அங்கே தான். இப்போ நமக்கு ஹிஸ்ட்ரி வந்துருச்சு, என்னென்னு படித்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா வரும். இப்போ வந்து நம்மளோட கீபோர்டு இருக்கும்ல, நம்மளோட நார்மலான ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட், அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் அதுவே சஜஷனாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அதுவே சஜஷனில் மேலே நமக்கு ரிப்ளைடு டெக்ஸ்ட் இருக்கும், கீழே நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் இருக்கும். நம்ம டைப் பண்ணுற கீபோர்டு இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அதுவே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடிஷ்னல் கொஸ்டின் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, நம்ம கொஸ்டின் சென்ட் ஆகிடுச்சு. இப்போது கோபேக் முகத்தில் டைப்பிங்னு வருது. ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டைப்பிங் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது டைப் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நமக்கு ரிப்ளை வந்துடுச்சு, அதை படித்து பார்ப்போம்.
certainly. Here are some recent developments at Microsoft. 1. Windows 11. Microsoft released Windows 11 in October 2021. It features a redesigned start menu, improved multitasking, and enhanced gaming capabilities. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி கீழே இப்பயும் கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்கிற இடத்துல ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட்னா ஒன்று நம்ம டைப் பண்ணுவோம்ல அந்த ஜிபோர்டு சாம்சங் கீபோர்டு இதெல்லாம் நமக்கு ஷோ ஆகும்ல அந்த இடம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்போமா? ஹிஸ்டரி ஆஃப் கால்குலேட்டர். அபாக்கஸ். ஏன் மாற்றிட்டேன்னா டிஃப்ரெண்ட்டாகவே கேட்போம். ஓகே, என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிப்ளையோடு நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த பாட்டை பற்றின அப்கமிங் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரிப்ளை பண்ணிடுச்சு. Also known as accounting frame, is an unoperated calculating tool with a rich history. Here are some key points. 1. Origins. The exact origin of the abacus remains uncertain, but it is believed to have emerged in ancient China around 500 BCE. From there, it spread throughout Asia, becoming one of the world's most... ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து டெலிகிராம்லேயே அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் பாட்டை வச்சே நம்ம வந்து ஆன்சர்ஸ் கெட் பண்ணிக்க முடியுது. சரிங்களா, இந்த பாட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ரியலி அமேசிங்கான பாட் தான். பிகாஸ் நிறைய பாட்ஸ் வந்து சட்டன் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் காசு கொடு அப்படிங்கும். பட் இது 30 கொடுத்துருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ 30ன்றப்போ ஓகே, மோர் எனஃப் தட். ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பாட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது வாட்ஸ்அப்புக்கு இருக்கானா ஆகிடணும், டெலிகிராமுக்கு இருக்குது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இன்னும் இந்த பாட்டை வச்சு என்ன பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.